இல்லை இல்லை, காசாவில் சொல்லப்படுகிற அளவுக்கு மரணங்கள் இருப்பதாக எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கவில்லை. ஏண்டா 93% நாடே அழிக்கப்பட்டிருக்குது. அந்த நாட்டில் ஒரு சிங்கிள் பில்டிங் கிடையாது, எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குது. 46,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்று அங்கிருக்கக்கூடிய சுகாதார அமைச்சு சொல்கிறது. ஓகே, அவங்கள விட்டுருவோம். இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய இந்த லண்டனுடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 64,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறது. இந்த அளவுக்கு சூடான் கொல்லப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாருங்கிறோம்ல, வரும்போதே பைத்தியம் விளையாடிக்கிட்டு வர்றாருங்கிறது உலகத்துக்கே தெரியுது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக தோற்கடிப்பதற்கான ஒரு திட்டத்தை தாருங்கள் என்று இராணுவத்திடத்தில் கேட்டிருக்கிறார். அப்ப இதுவரைக்கும் திட்டம் இல்லை. முதல்ல யார் வாழ்த்து தெரிவிக்கிறான்னு கேட்டா ஈரானுடைய ஜனாதிபதி தான் வாழ்த்து தெரிவிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வந்திருக்கிறவர் ஈரானுக்கு சாதகமானவர் என்கிற ஒரு பார்வை மிக தெளிவாக வந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 462வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் அதையொட்டி தற்போது மத்திய கிழக்கிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய போர் ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை நாட்களில் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்த நாட்களிலிருந்து இதுவரைக்கும் சுமார் 46,000 பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு. இந்த அறிவித்தலை தான் அல் ஜசீரா உள்ளிட்ட பல பேரும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆய்வு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த ஆய்வை வெளிப்படுத்தி இருப்பது அரபு நாடுகளுடைய ஆய்வகங்களோ அல் ஜசீராவினுடைய ஆய்வு பிரிவோ அல்லது பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய அமைப்பினரோ கிடையாதுங்க. இந்த ஆய்வை வெளியிட்டிருக்க கூடியவங்க யார் என்று சொன்னா, லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசின் என்கிற ஒரு அமைப்பும் அவர்களோடு சேர்ந்து யாலி யூனிவர்சிட்டி அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யாலி யூனிவர்சிட்டியும் அவர்களோடு இணைந்த கல்வியல் அமைப்புகளும் அதே போன்று லண்டன்ல இருந்து இயங்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் என்கிற ஒரு கல்வியகமும் இணைந்துதான் இந்த ஆய்வை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்று சொன்னால், அக்டோபர் மாதம் 2023 முதல் ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 8 மாதங்கள் காசாவிலே நடைபெற்ற தாக்குதலில் குறிப்பிடப்படக்கூடிய எண்ணிக்கையினுடைய அளவு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிடுவதை விட அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு ஆய்வைத்தான் அவர்கள் துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, காசாவில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகத்தை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்துக்கு மத்தியில் அவங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து அவர்கள் இந்த அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் கண்காணித்து வரக்கூடிய நிலையில் எல்லா தரப்பில் இருக்கும் தகவல்களையும் ஒன்றிணைத்து தற்போது எத்தனை பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்று சொன்னால், காசாவிலே யுத்தத்தில் நேரடியாக கொல்லப்பட்டவர்களோடு காயம் அடைந்த பின்னர் கொல்லப்பட்டவர்களையும் இணைத்து ஷஹீதானவர்களையும் இணைத்து பார்க்கும்போது 64,260 பேர் 8 மாதங்களுக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு நான் மேலே சொன்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் அத்தனையும் இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அறிக்கை ரொம்ப பாரதூரமான ஒரு அறிக்கை. 8 மாதங்களுக்குள்ளாக 64,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது அதற்குரிய நியாயமும் அவர்கள் சொல்வது மிக சரியாக இருக்கிறது. எப்படி சரியாக இருக்கிறது என்று சொன்னால், உள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்துக்கு அவ்வப்போது கொல்லப்படுகிறவர்களுடைய செய்திகள் தான் வருகிறது. ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரா எதை எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, காயம் அடைந்ததற்கு பிறகு மருத்துவமனைக்கு போனதற்கு பிறகு 2 நாட்கள் 3 நாட்கள் 3 மாதங்கள் 4 மாதங்கள் இப்படியெல்லாம் மௌத்தாகுவாங்களா இல்லையா, இந்த எண்ணிக்கைகளை எல்லாம் சேர்த்து தற்போது கணக்கிட்டிருக்கும் போது உண்மையில் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. இவ்வளவு அதிகமான கொலைகள் நடைபெற்றும் இன்னும் ஏன் காசாவில் அமைதி திரும்பவில்லை என்கிற கேள்வி
வலுத்து கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட 41% மரண எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பதுதான் இந்த ஆய்வினுடைய சுருக்கமாக இருக்கிறது. இதிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள் 59.1% பேர் யாருன்னு சொன்னா பெண்களும் குழந்தைகளும், 65க்கு மேற்பட்ட வயதுடைய முதியவர்களும் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 59.1% என்கிறார்கள். அதே போன்று எத்தனை போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறது இந்த ஆய்வினுடைய ஆய்வுக்குழு. அதே நேரம் எத்தனை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற விவரம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற செய்திகளையும் இவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இங்க ஒரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும்னா, நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. சூடானிலே நடைபெற்று வரக்கூடிய உள்நாட்டு பிரச்சனை, நாட்டுக்குள்ள பெரிய ராணுவ கிளர்ச்சி நடைபெற்று வருகிறது. ராணுவ கிளர்ச்சின்னா அரசாங்கமே நத்திங் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய ராணுவமும் ராணுவத்தினுடைய துணை ராணுவமும் அடித்துக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. துணை ராணுவம் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு ராணுவ தளபதியை கைது செய்வதற்காக ராணுவத்தோடு சண்டையிடுகிறார்கள். ராணுவம் துணை ராணுவ பிரிவோடு சண்டையிடுகிறது. இந்த நிலை சூடானுக்குள் வலுத்து வரக்கூடிய நேரத்தில் துணை ராணுவ பிரிவுக்கு எதிராக ராணுவத்திற்கு நேரடி ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இந்த நிலையில அமெரிக்கா நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, துணை ராணுவ பிரிவு ஜினோசைட் இன அழிப்பில் ஈடுபடுகிறது. அவங்க சப்போர்ட் பண்றது ராணுவத்துக்கு, அவங்களுக்கு எதிராக இருக்கிறது துணை ராணுவ பிரிவு. இந்த ரெண்டு பேருமே ஜினோசைட் தான் பண்றாங்க, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சூடானை அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி என்கிற ஒரு தனியான வீடியோ நாளைக்கு வெளியிடுவோம். ஆனால் நம்ம என்ன புரியணும்னு கேட்டா, துணை ராணுவ பிரிவை குறிப்பிட்டு துணை ராணுவ பிரிவினுடைய தலைவர் தளபதிக்கு நாங்கள் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க போறோம், வெளிநாடுகளுக்கு அவருக்கு பயணிக்க முடியாத தடைகளை விதிக்க போறோம் என்று சொன்னா இவர் நாட்டுக்குள்ள ஜினோசைட் இன அழிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, உடனடியாக அப்ப காசாவில் நடக்கிறதுக்கு பேர் என்ன, காசாவில் இன அழிப்பை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்று சொல்லும்போது, இல்லை இல்லை, காசாவில் சொல்லப்படுகிற அளவுக்கு மரணங்கள் இருப்பதாக எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கவில்லை. ஏண்டா 93% நாடே அழிக்கப்பட்டிருக்குது. அந்த நாட்டில் ஒரு சிங்கிள் பில்டிங் கிடையாது, எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குது. 46,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்று அங்கிருக்கக்கூடிய சுகாதார அமைச்சு சொல்கிறது. ஓகே, அவங்களை விட்டுருவோம். இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய இந்த லண்டனுடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 64,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறது. இந்த அளவுக்கு சூடான்ல கொல்லப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது சூடானுக்குள்ள நடக்கிறது இன அழிப்புன்னா இங்க நடக்கிறதுக்கு பேர் என்ன? அங்க நடக்கிறதுக்கு இன அழிப்புன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா இங்க அழிப்பை செய்யறதை அமெரிக்கா, இங்கே அழித்து கொண்டிருப்பதை அமெரிக்கா என்பதால் அந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை என்பதை நம்ம அவதானிக்க முடியும். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹு தாலா கண்டிப்பாக இதற்கெல்லாம் பதிலளிப்பான். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாருங்கிறோம்ல, வரும்போதே பைத்தியம் விளையாடிக்கிட்டு வர்றாருங்கிறது உலகத்துக்கே தெரியுது. ஒரு புறம் எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும்ங்கிறாரு, யூரோப் கண்ட்ரி எல்லாம் தட்டுமாறி தற்போது ட்ரம்புக்கு எதிராக கிளர்ந்தெழுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அதே போன்று பனாமா கால்வாய் எங்களுக்கு வேணும், அதை நாங்கள் தேவைப்பட்ட இராணுவத்தை அனுப்பி பிடிப்போம்ங்கிறாரு. ஒரு புறம் உக்ரைன் வார் நடந்து கொண்டிருக்கிறது, மறுபுறமாக நேட்டோவுக்கு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய உற்பத்தியில் இருந்து 5% நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஜெர்மனி அதுக்கு எதிராக கிளர்ந்திருக்கிறது. இப்படி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிளர்ந்து எழுகிறது மட்டுமல்லாமல் நாடுகளுடைய எல்லை விவகாரத்தில் தலையிடாதீங்க என்று வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். மிடில் ஈஸ்டுக்குள்ள வந்து அரபு நாடுகளுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி, அரபு நாடுகளுக்குள்ள ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உண்டாக்கி, அதை வச்சுக்கிட்டு மற்ற அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துறதும், காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கிறதும், காலாகாலமாக ஈராக்கில் வந்து சண்டையிடுறதும் அல்லது ஆப்கானில் வந்து இதே வேலையை செய்கிறதும், இதே வேலையை இவர்கள் இத்தனை ஆண்டுகளில் செய்து வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஆட்சியில் மிடில் ஈஸ்டுக்குள்ள பிரச்சனை வரப்போகுதா அல்லது யூரோப்புக்குள்ளேயே அடித்துக் கொள்ள போகிறார்களா என்பதை கண்டிப்பாக இந்த உலகு பார்க்கத்தான் போகிறது. எது எப்படி போனாலும் சூடானில் நடந்தா ஜினோசைட், காசாவில் நடந்தா அதை பற்றி எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க அமெரிக்காவினுடைய அதிகாரிகள், வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள் என்பது நேரடியான நகைமுரண் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் குறைந்தபட்சம் 11,000 பாலஸ்தீனியர்கள் தற்போது காணாமல் போயிருக்கிறார்கள். காணாமல் போயிட்டாங்கன்னா மவுத்துன்னு தான் அர்த்தம். இந்த 64,000 அதுவும் சேரும்னு அர்த்தம். அதே மாதிரி 1,600க்கு மேற்பட்ட
குடும்பங்கள் மொத்தமாக அழிந்திருக்கிறது. ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1600 குடும்பங்களும் அந்த குடும்பத்தில் ஒருவர் கூட மீதம் இல்லாமல் அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்க ஒரு ஜெனரேஷனே அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமாக எடுத்து பாருங்க, 1600 குடும்பத்தினுடைய ஜெனரேஷன், ஒரு தலைமுறையையே அழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அல்லாஹ்வினுடைய சாபத்தை தவிர இவர்களுக்கு வேறு எதுவும் கிடைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்திலும் அவர்கள் சீரழிந்து மறுமையிலும் இவர்கள் நஷ்டப்படுவார்கள் என்பதிலே மாற்று கருத்திலே வல்ல ரஹ்மான் இவர்களை விடமாட்டான், விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், காசாவில் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் கைது செய்வதற்கான அனுமதியை உடனுக்குடன் ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷன் பெற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கும் இராணுவத்திற்கு மொசாத் அறிவித்தல் விடுத்திருப்பதாக ஹாரேட்ஸ் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை தகவல் வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருக்கிறது. அவர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் நாலா பக்கமும் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இது இராணுவத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு மொசாத் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவனை பார்த்தீங்கன்னா இவன் தற்போது ஸ்வீடனில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதை ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷன் அவங்களோட லோகோவோட போட்டுக்கிறாங்க பாருங்க. ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷன் இன்றைக்கு இவனை அடையாளம் கண்டிருக்கிறாங்க, ஸ்வீடனில் இருக்கிறான்னு சொல்லி. எனவே ஸ்வீடன் அரசாங்கத்துக்கு இவன் தொடர்பான கம்ப்ளைண்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவனை உடனடியாக கைது செய்யுங்கள், கைது செய்து ஐசிசியில் ஒப்படையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் இவனை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள், ஸ்வீடனை விட்டு இஸ்ரேலுக்கு வாங்க என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த அநியாயக்காரர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்க போவதில்லை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ட்விட்டர் அறிக்கையில், எக்ஸ் பேஜில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் தங்களுடைய அமைப்புக்கும் தங்களுக்கும் இஸ்ரேலால் அச்சுறுத்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டாலும் குறிப்பிடாவிட்டாலும் அது உண்மை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. தங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு தரக்கூடிய ஒரு அமைப்பை லேசாக கடந்து போயிடுவாங்க இஸ்ரேல் என்றெல்லாம் யாரும் நினைக்க முடியாது. கண்டிப்பாக அவர்களுக்கு எதிரான சதித்திட்டங்களிலும் அவர்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைவர், இவர்தான் ஷின்பத்தினுடைய தலைவர். மொசாது தனியாக வெளிநாடுகளில் இந்த இருக்கக்கூடிய நாடுகளை குழப்பி அடிக்கிறது, நாடுகளுக்குள்ள போய் பிரச்சனையை உண்டாக்குறது, உள்ள போய் எவனையாவது கொண்டுட்டு வர்றது, இந்த வேலைகளை செய்யறதுக்கு மொசாதை வச்சிருக்கிறாங்க. உள்நாட்டுக்குள்ள உளவு வேலை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வேலைகளுக்கு இங்க அவங்க வைத்திருக்கக்கூடிய அமைப்பு தான் ஷின்பத். இந்த ஷின்பத்தினுடைய தலைவர் இன்னைக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இடத்துல ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். என்ன கோரிக்கை என்று சொன்னா, வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், ஜெருசலம் எல்லாம் இருக்குதா இல்லையா, அந்த பகுதிகளில் காசாவில் நடப்பதை போன்ற ஒரு உச்சகட்ட தாக்குதலை நடத்துவதற்கு நீங்கள் பச்சை கொடி காட்ட வேண்டும், நீங்கள் அதற்கு கிரீன் லைட் காட்டணும், அனுமதி தரணும் என்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இப்படியான ஒரு அனுமதி கேட்பதும் அப்படியான ஒரு தாக்குதலுக்கு அவர்கள் முனைவதும் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா காசாவை முழுக்க அழிச்சிருக்கிறாங்க. வெஸ்ட் பேங்க்லையும் இப்படியான ஒரு உச்சகட்ட தாக்குதலை அவர்கள் ஆரம்பித்தால் கண்டிப்பாக வெஸ்ட் பேங்க் காசா மாதிரி ஒரு வருஷம் எல்லாம் தாக்கு பிடிக்கும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வெஸ்ட் பேங்க்லையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருந்தாலும் அங்க பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னா ஃபத்தாஹினுடைய அமைப்பினர் தான். ஃபத்தாஹினுடைய அமைப்புனா அவங்களுடைய போலீஸ் படை பெரும்பாலும் இருக்கிறாங்க. அவர்களுடைய ராணுவ பிரிவு பாலஸ்தீன விடுதலை போராட்ட பிரிவோடு இணைந்து இருக்கிறது. இந்த நிலையில அங்கிருக்கக்கூடிய ஃபத்தாஹினுடைய மஹ்மூத் அப்பாஸினுடைய போலீஸ் தான் இஸ்ரேலுக்கு எதிராக நின்று சண்டையிட போகுதான்னா கண்டிப்பாக கிடையாது. அழிவுக்கு மேல் அழிவு நடக்கும். காசாவில் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் நின்று சண்டை பிடிக்கிறான்னா வெஸ்ட் பேங்க்லாம் அவ்வளவு காலமெல்லாம் எடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அசால்ட்டாக போய் ஷூ நக்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் வந்து உனக்கு பின்னாடி நீ உன்னோட காலனியை காட்டு, உன்னுடைய ஷூவை காட்டு, நாங்கள் வந்து உன் காலில் விழுந்துடுறோம் என்று சொல்லி மஹ்மூத் அப்பாஸ் எல்லாம் போய் விழுந்துருவார். அந்த ஆளுடைய பரம்பரை பழக்கமாகவே அதை வச்சிருக்கிறாருங்கிறத கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டோம். எப்படி இந்த சுதந்திரம் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு நிகழ்கால வரலாற்று சான்றாக அவர் இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக தோற்கடிப்பதற்கான ஒரு திட்டத்தை தாருங்கள் என்று ராணுவத்திடத்தில் கேட்டிருக்கிறார். அப்ப இதுவரைக்கும் திட்டம் இல்லை.
இனிமே தான் திட்டத்தை தாங்கன்னு இருக்கிறாங்க. நாங்கள் உள்ளே போவோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்போம், எங்களுடைய கேப்டிவ்ஸை பணைய கைதிகள் எல்லாம் நாங்கள் மீட்டுக்கிட்டு வருவோம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், என்ன பேச்செல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு என்ன கடிதம் போட்டிருக்கிறாருன்னு சொன்னால், இராணுவத்துக்கு உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழிப்பதற்குரிய ஒரு திட்டத்தை தாங்க. ஏண்டா ஒரு ஆண்டுகளும் 3 மாதமும் தாண்டி விட்டது, 462வது நாளில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு திட்டத்தை தாங்கன்னா ப்ளூ பிரிண்டே இல்லாமல் திட்டமே இல்லாமல் தான் களத்துக்கு வந்தீங்களா? அப்போ என்னன்னா அரசியலுக்காக எதை வேண்டும் என்றாலும் பேசுவது. இன்றைக்கு இத்தனை நாளாக வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள் தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழித்து விட்டோம் என்று அவர்களால் சொல்ல முடியாமல் இருக்கிறது. இப்போதுதான் திட்டமே அவர் கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்பதாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் விடுதலை செய்யாவிட்டால் நமக்கு என்ன கடமையாயிரும்னா, உச்சகட்ட தாக்குதல்களை காசாவுக்குள் நடத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுவிடும். எனவேதான் நமக்கு பெரும் இழப்புகள் ஏற்பட்டுவிடவும் கூடாது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாம் தோற்கடிக்கவும் வேண்டும். இதற்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்க கேட்டா, எங்களுக்கு ஒரு திட்டத்தை தாங்க என்கிற ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். நகைப்புக்குரிய ஒரு கோரிக்கையாக இது இருக்கிறது என்பதையும் நாம் அறிய முடிகிறது. அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை பொறுத்தவரையில் அந்த பணைய கைதிகளில் பெரும்பாலானவர்கள் தொடர்பற்றி இருக்கிறார்கள், அவர்களில் பெரும்பாலானவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அமைப்பினுடைய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படியான ஒரு நிலை ஏற்படும் என்று நாங்கள் பலமுறை எச்சரிக்கை செஞ்சிருந்தோம், கேட்காம தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் அவர்களுடைய ஆட்களே கொல்லப்பட்டிருக்க. ஏன்னா நேற்று ஒரு பாடி எடுத்தாங்க, இஸ்ரேல் இன்றைக்கு கன்ஃபார்ம் பண்ணி அதை புதைச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய பணைய கைதிகளில் ஒருவர் தான். நடக்கிற சண்டையில் அவங்க காசாவில் இருக்கிற பொதுமக்களை பாதுகாப்பாங்களா, தாங்கள் அவர்களோடு சண்டையிடுவார்களா, அவனுடைய பணைய கைதியை பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்களா? பணைய கைதியை பாதுகாக்கிற பொறுப்பு அவனுக்கு தான் இருக்குது. அவன் சண்டையை நிறுத்தணும். சண்டையை நிறுத்தாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் போது காசாவினுடைய அப்பாவிகள் கொல்லப்படுகிற போது இவர்களை மாத்திரம் அவங்க பிடிச்சுக்கிட்டு அலைய மாட்டாங்க. அந்த அடிப்படையில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, நிறைய பேர் செத்துட்டாங்க. அது மாதிரி வடக்கு காசாவில் இருந்தவங்க, மற்ற இடத்துல இருந்தவங்க பத்தி அவங்க எதுவுமே சொல்லலை. வடக்கு காசாவில் இருந்தவங்க நிறைய பேர் காணாம போய் இருக்கிறாங்க, செத்து இருக்கிறாங்க. அது பற்றிய பொறுப்பு இஸ்ரேலுக்கு தான் இருக்கிறது. இன்னும் காலம் தாழ்த்தாமல் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கு எங்களுடைய நாட்டை தந்துருங்க, இல்லைன்னா உங்க மக்களுக்கு உயிர் இருக்காது என்கிற செய்திகளை அவர்கள் மீண்டும் சொல்லி இருப்பதை நாம் அறிய முடிகிறது. அந்த நேரத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்பது மிக முக்கியமான விவகாரம். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்து போராடக்கூடிய துணை அமைப்புகள் ஜூரல் தீக் என்கிற பகுதிகளில், நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கட்டளை மையத்தின் மீது நேரடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 3 மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோக்களையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் 3 இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். 3 பேர் இஸ்ரேல் ராணுவத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இன்றைக்கும் என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டிருப்பதும் ஒரு பெரிய விஷயம் தான். வளமலை இப்படிலாம் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹீப்ரு சேனலாக இருக்கக்கூடிய கான் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, பைத் ஹனூன் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மெர்காவா டேங்குக்குள்ள இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தனியான ஒரு தாக்குதல், அதில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 4வது நபர் உச்சகட்ட பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறார், பெரும்பாலும் அவர் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார் என்கிற செய்திகள் சொல்லப்படுகிறது. அதோடு சேர்ந்து இணைக்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதம் மெர்காவா டேங்கை தான் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. இதற்கு பயன்படுத்தப்பட்டது யாசின் 105 அல்ல. அதான் இங்க ஸ்பெஷல். வளமையாக அதில் அவங்க தாக்குதல் நடத்துவாங்க, அதை பயன்படுத்தலை. இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா, சுரங்கங்களை அழிப்பதற்கு, காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுரங்க பாதைகளை அழிப்பதற்காக எந்த ஆயுதத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பயன்படுத்துமோ அப்படியான ஆயுதங்களை கொண்டுதான் தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். எனவே சுரங்கங்களை அழிப்பதற்காக இஸ்ரேல் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு கிடைத்திருக்கிறது. அதை வைத்து தான் ரிப்பீட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறது மிக தெளிவான ஒரு செய்தியாக இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, தொடர்ந்து நம்ம வச்சு வருகிற ஒரு முக்கியமான கோரிக்கை தான், பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகள் வழங்குவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்பது சதகத்துல் ஜாரியா நிலையான தர்மமாக இருக்க போகிறது. ஒருவர் மரணித்ததற்கு பிறகு அவருக்கு வரக்கூடிய
கிடைக்கக்கூடிய நன்மைகளில் மிக முக்கியமான நன்மைதான் நிலையான தர்மம். மரணத்திற்கு பிறகும் அந்த தர்மங்கள் அவருக்கு கை கொடுக்கும் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 பாடசாலைகளே நம்மளை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 400 மாணவர்கள் இருக்கிறாங்க, 300 மாணவர்கள் இருக்கிறாங்க என்கிற கோரிக்கைகள் வருகிறது. தனிப்பட்ட ரீதியாக நிறைய விதவை பெண்கள் தொடர்பு கொள்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கான உதவிகளை செய்யுங்கள் என்று. ரொம்ப மனவர்த்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம ஒப்படைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வருகிற கோரிக்கை அதிகமாக இருக்கிறது, மக்களுக்கான தேவை அதிகமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய சகோதரர்களாக நினைத்து அந்த பிள்ளைகளுக்காக உதவி செய்யுங்கள். வருங்காலத்திலே தலை சிறந்த பிரஜைகளாக, நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சேவையாற்றக்கூடியவர்களாக அவர்கள் வளர்ந்து வந்து சேவைகள் செய்கிற போது கண்டிப்பாக அதனுடைய நன்மைகளில் ஒரு பகுதி உங்களுக்கு மன்னரைகளுக்கு வந்து சேரும். எனவே இந்த பாடசாலை ஹேப்பி டு லேர்ன் திட்டத்திற்கு உதவி செய்ய மறந்து விடாதீர்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும். நீங்கள் இதுவரைக்கும் தந்திருக்கக்கூடிய உதவிகளை நேரடியாக நாமே பாடசாலைகளுக்கு சென்று ஒப்படைத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் வெளியிட்டு வருகிறோம். எனவே கண்டிப்பாக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்களே. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், லெபனான்ல புதிய ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஜனாதிபதிக்கான முழுமையான வாக்குகளை ஆதரவை தெரிவித்திருக்கிறது லெபனானுடைய போராட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் முழுவதுமாக ஈரானுடைய பின்னணி கொண்டவர்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான நிலையில் பல பேரும் பல கருத்துக்களை சொன்னாலும் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஜனாதிபதியை கொள்வதற்கு, புதிய ஜனாதிபதி தெரிவுக்கு முழுமையான ஆதரவை ஹிஸ்புல்லாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் முன்மொழிந்த ஜனாதிபதி வேட்பாளரை கூட வித்ட்ரா பண்ணிட்டு தான் இவருக்கு அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க. அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அக்ரிமெண்ட்டுகளே என்னன்னு சொன்னால், அவர்கள் தங்களுக்கு தேவையான கேபினெட் மினிஸ்ட்ரிகளை கேட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். இஸ்ரேலிய ஊடகங்கள் கூட இப்படியான செய்திகளையும் வெளியிட்டு இருந்தன. இந்த நேரத்தில் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் உடனடியாக புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீங்க கவனிச்சீங்கன்னா, அண்டை நாடுகள் எதுவுமே இவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாக இன்னும் செய்தி வரல. அரபு நாடுகளும் வாழ்த்து தெரிவிக்கல, அதே நேரத்தில் இஸ்ரேலும் வாழ்த்து தெரிவிக்கல, அமெரிக்காவும் வாழ்த்து தெரிவிக்கல, யாருமே வாழ்த்து தெரிவிக்கல. முதல்ல யார் வாழ்த்து தெரிவிக்கிறான்னு கேட்டா ஈரானுடைய ஜனாதிபதி தான் வாழ்த்து தெரிவிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வந்திருக்கிறவர் ஈரானுக்கு சாதகமானவர் என்கிற ஒரு பார்வை மிக தெளிவாக வந்திருக்கிறது. இல்லைன்னா குறைந்தபட்சம் அரபு நாடுகளாவது என்ன செய்வாங்கன்னா, முந்திக்கிட்டு வந்து HTSக்கு சிரியாவில் எப்படி வாழ்த்து சொன்னாங்களோ அது மாதிரி வாழ்த்த சொல்லியிருப்பாங்க. புதிய ஜனாதிபதி வந்திருக்காரு, சூப்பர் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா ஈரானுக்கு எதிராக இருக்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. இல்லை என்று சொன்னால் இஸ்ரேலாவது சூப்பர், புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்று இருக்கணும், அமெரிக்காவை சொல்லியிருக்கணும். இதுக்கு பிறகு சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லாமல் இல்லை. மசூத் பெசக்ஷியன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, லெபனானுடைய ஒற்றுமையும் லெபனானுடைய ஸ்திரத்தன்மையும் கண்டிப்பாக இஸ்ரேலை தோற்கடிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். எனவே அவங்களுடைய ப்ராக்சிஸாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்க போகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்களுடைய சபாநாயகருக்கு அடுத்ததாக இப்போ இவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு ஆதரவாக இருக்க போய்த்தான் இந்த மாதிரியான செய்திகள் வெளிவருகிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிற. அதே நேரம் ஈரான் தொடர்ந்து தங்களுடைய படைகளை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது ஈரானுடைய பெண்கள் படை பிரிவு அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் வருகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அவங்க ராணுவத்துக்குரிய சோல்ஜருக்குரிய ட்ரெஸ்ஸுக்கு மேல தான் இந்த ஹிஜாப் போடுகிற ஒரு வேலையை பார்த்திருக்கிறாங்க. உள்ள வந்து இந்த கையில எல்லாம் தெரியுது ராணுவத்துக்குரிய ராணுவ அங்கிகள் தான் அணிந்திருக்கிறார்கள். முகத்தில் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பாலஸ்தீனத்தினுடைய கூஃபியா அதை போட்டு பாலஸ்தீனத்தினுடைய தேசிய கொடியை மாஸ்க்ல இணைச்சுக்கிட்டு தான் அவங்க ரோட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயுதங்களோடு. அவர்களுடைய ராணுவ படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு யமனுடைய ஹுதைதா உள்ளிட்ட பல பகுதிகள் மீது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரித்தானிய ராணுவங்கள் தாக்குதல் நடத்திய அதே நேரம் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. யமனுடைய அதே இடங்கள் ஹுதைதா, சனாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், அந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், இந்த மாதிரி வளமையில் எங்கெல்லாம் தாக்குவாங்க அந்த இடங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஆம்ஃப்ரே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல், இதற்கு பதிலடியாக உடனடியாக செங்கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய USS ஹாரி
ட்ரூமன் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், ஆளில்லா விமான தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர், ராணுவ ஊடக பேச்சாளர் யஹியா சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய யாஃபா பகுதிகள் மீதும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம், இந்த தாக்குதல்கள் அத்தனையுமே வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்பதையும் சொல்லியிருப்பதோடு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மேலதிகமான செய்திதான், எங்கள் மீது நீங்கள் எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கும் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது. அவர்களுக்கான சொந்த தேசம், அவர்களுடைய தேசம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீனத்திற்கு குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.